அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அந்தி கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிறோம். ஏன் அது முக்கியமானது என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அதுவே கடைசியான அடையாளம், நிச்சயமான அடையாளம். அந்த அடையாளம் நிறைவேறாமல் தேவனுடைய வருகை இருக்காது. ஆகவேதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகையும் அவனுடைய ஆட்சியும் அவ்வளவு முக்கியமானது. அந்த விசுவாச துரோகம் என்பது அவனுடைய காலத்திலேதான் நடைபெறும். விசுவாச துரோகம் என்றால் என்ன என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், அந்த அந்தி கிறிஸ்து போதிப்பான், நீ பரலோகம் போவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழி அல்ல. என்னுடைய முத்திரையாகிய 666 என்பதை நீ உன் வலது கையிலாவது நெற்றியிலாவது தரித்துக்கொள், அதுதான் உன்னை பரலோகத்தில் சேர்க்கும். இம்மையிலும் சிலுவை உனக்கு எதை போதிக்கிறது, எதை தந்திருக்கிறது? உபத்திரவத்தை தந்திருக்கிறது. சிலுவை சுமந்த ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிலுவை கஷ்டத்தை தான் உனக்கு தருகிறது. ஆனால் என்னுடைய முத்திரையோ அது இந்த உலகத்தில் உனக்கு சகல சிற்றின்பங்களையும் இன்பங்களையும் அள்ளி அள்ளி தருகிறது. இறுதியிலே மோட்சத்தையும் உனக்கு தருகிறது. ஏனென்றால் நான் தான் உண்மையான மேசியா. இயேசு போலியான மேசியா. அவரால் தேவாலயம் கட்ட முடியவில்லை. நான் உங்களுக்கு அந்த இடத்தை தருகிறேன், ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை அவன் பாலஸ்தீனியர் இடத்திலிருந்து தந்திரமாய் பிடுங்கி இவர்களுக்கு கொடுப்பான். ஆகவே இவர்கள் இவன்தான் மேசியா என்று நினைத்து விசுவாச துரோகத்தை அங்கே பார்க்க முடியும். இதுதான் விசுவாச துரோகம். பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் இயேசுவின் சிலுவை அல்ல, அந்தி கிறிஸ்துவின் முத்திரைதான் வழி என்பது. இவன் எப்படிப்பட்ட குணமுடையவனாய் இருந்தால் இவ்வளவு ஒரு பொய்யான காரியத்தை அநேகர் பின்பற்றும்படி செய்வான் என்றால், நாம் கடந்த முறை சொன்னது போல் இவன் சூதகமான பேச்சுள்ளவன், தந்திரமான வார்த்தைகளால் பேசக்கூடியவன், வஞ்சகத்தின் பிறப்பிடம். ஆகவேதான் அவனால் வஞ்சகமாய் பேசி ஏமாற்றி ஜனங்களை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினின்று விலகி போகச் செய்வான். அநேகர் அவனை பின்பற்றுவார்கள். அந்த விசுவாச துரோகம் இவனை பற்றி அறிய வேண்டுமென்றால் நாம் தானியேல் 7-11 அதிகாரங்கள், தெசலோனிக்கேயர் 2ஆம் நிருபம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், இந்த மூன்றையும் நாம் மறுபடியும் வாசித்தால் நிச்சயமாய் அந்தி கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அந்தி கிறிஸ்துவை பற்றி தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ என்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது அக்கிரமம் பெருகும், மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். எ வெரி ரேர் காம்பினேஷன், பயங்கரமான ஒரு இணைப்பு. அதாவது சூதான பேச்சும் அங்கே சாமர்த்தியமும் கலந்தால் அந்த வஞ்சகத்தை அவன் பரப்புவதற்கு அவனால் மட்டும்தான் முடியும். 10 ராஜாக்களிடத்தில் பேசி, உங்களுக்கு நான் சமாதானம் தருகிறேன், உங்கள் ராஜ்யத்தை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று பறிக்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியம் உள்ளவனாய் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த 11ஆம் அதிகாரத்தை எடுங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், இந்த ஒரு அவனுடைய குணமாக சொல்லப்படுகிறது. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும். இந்த பிதாக்களின் தேவன் என்கிற வார்த்தை யூதர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய யெகோவா அவர்களுடைய தேவன். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது தன் பிதாக்களின் தேவனை மதியாதவன் என்று சொன்னால் யெகோவாவை மதியாதவன். அப்படி என்றால் இவனும் ஒரு யூதன்தான். யூதனாய் இருந்தாலும் தன் பிதாக்களின் தேவனை மதியாதவன். ஏன் அப்படி இருக்கிறான் என்றால் அவன் சாத்தானின் மகன். எப்படி இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லுகிறோமோ அதே விதமாக அந்தி கிறிஸ்து யூதனாயிருப்பான், சாத்தானின் மகனாக இருப்பான். சாத்தான், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, இந்த மூன்றையும் அன்ஹோலி ட்ரினிட்டி, எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பரிசுத்த திருத்துவமாய் இருக்கிறார்களோ அதே விதமாக சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி இவர்கள் அசுத்த திரியேகமாய் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய குணம் என்னவென்றால் சாத்தானை வெளிப்படுத்துவது. அதனால்தான் அவன் தன் பிதாக்களின் தேவனை மதியாதவன். 2வது, ஸ்திரீகளின் சிநேகத்தையும் மதியாதவன். ஸ்திரீகளின் சிநேகம், ஆண்டவர் ஏதேனிலே மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்கள் உலகத்தை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாதவன். அப்படி என்றால் நீங்கள் அவனை பற்றி என்ன ஒன்றை அறிந்து கொள்ளுவீர்கள்? அவன் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரன், ஹோமோசெக்சுவல், கே என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய ஆவி இன்றைக்கும் உலகத்தில் பரவி இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கங்கள் இந்த தகாத வேதத்திற்கு புறம்பான ஒரு உறவை அங்கீகரிக்கின்றன. ஆர்ச் பிஷப் ஆஃப் இங்கிலாந்தும் பல மதங்களிலும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆணுக்கும் ஆணுக்கும் திருச்சபைகளில் திருமணம் நடத்துகிறார்கள்.
சகோதரனே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு நார்மலாக சாதாரணமாக ஒருவன் இருந்தால் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குமா? இல்லை, இந்த மாதிரியான காரியங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய ஆசாரியர்களும் பிஷப்புகளும் இதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களும் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் அந்தி கிறிஸ்துவாய்தான் இருக்கிறார்கள். ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாதவன். சகோதரனே, சகோதரியே, எச்சரிக்கையாயிரு. காலங்கள் உனக்கு உணர்த்துவதை நீ அறிந்து கொள். விசுவாச துரோகம் எப்படி திருச்சபைகளுக்குள் வருகிறது என்பதை அறிந்து கொள். ஜாக்கிரதையாயிரு. வேதத்தை பிடித்துக்கொள். வேத வசனத்தை தவிர ஒன்றையும் நம்பாதே. இந்த சத்தியவசன ஊழியங்களே அதற்காகத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஜனங்களே, வேதாகமத்திற்கு திரும்புங்கள். போதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் விட்டு வேத வசனம் சொல்லுகிற நீதி மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கத்தான் இந்த வசனங்கள். இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி இவ்வளவு ஆழமாக சிந்திப்பதற்கு காரணமும் அவனுடைய வஞ்சகங்களுக்கு தப்பி நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான். அவனுடைய குணங்களை பாருங்கள். தன் பிதாக்களின் தேவனை மதியாத ஒரு யூதனாகத்தான் இருப்பான். ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாதவன். அவன் ஒரு ஓரின சேர்க்கைக்காரனாகத்தான் இருப்பான். அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எந்த தேவர்களையும் மதியாதவனும். பிதாக்களின் தேவனை மதிக்கவில்லை. அவன் வேற ஏதாவது தேவர்களை மதிக்கிறானா என்றால் அல்லவே அல்ல. தான் தேவன், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்க விரும்புகிறவன் இன்னொருவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்வானா? அடுத்த அவனுடைய குணம் என்ன? எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி, கடவுளே ஒன்றுமில்லை, நான் தான் தேவன்னு சொல்கிறவன் வேற யாரையாவது மதிப்பானா? மதிக்கவே மாட்டான். அந்த 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவன் ஆக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். சகோதரனே, இந்த வசனத்தின் கடைசி சொல்வது என்ன? கோபம் தீருமட்டும். இந்த ஜனங்கள் தன்னை மேசியாவாக புறக்கணித்து அந்தி கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட இந்த கோபம் தீருமட்டும். இது தேவன் அவனுக்கு நிர்ணயித்தது, அவனுக்கு அனுமதி அளித்தது. ஆகவேதான் அவனால் இந்த பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், தேவனுக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் உலகத்திலோ மறுமையிலோ வானங்களிலோ கிடையவே கிடையாது. சாத்தான் யோபை தொட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பேதுருவை சோதிக்க வேண்டும் என்றால் அவன் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். லூக்கா 22:31 பார்க்கிறோம். சுளையினால் பிழைக்கிறது போல உன்னை பிழைக்க சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த சாத்தானுக்கு வல்லமை இருக்கும் என்றால் ஏன் பேதுருவை சோதிக்க வேண்டியதுதானே? முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட முடியாது. ஆகவேதான் இந்த அந்தி கிறிஸ்துவின் காரியம் கைகூடி வருகிறது என்றால் தேவன்
அனுமதித்தது. ஜனங்கள் அவரை விட்டு அந்தகார வல்லமைகளை நாடினதினால், வணங்கினதினால், ஜனங்கள் மேலுள்ள கோபத்தினால் அவர் இந்த அந்தி கிறிஸ்துவை அனுமதிக்கிறார். அதைத்தான் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகம புஸ்தகங்கள் இருக்கும் என்றால் தயவு செய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது லூசிஃபரின் வீழ்ச்சிக்கு காரணம். அந்த லூசிஃபர் தான் சாத்தான். அந்த சாத்தானின் மகன்தான், அவனுடைய குணங்களை முற்றிலுமாய் சுதந்தரித்து கொண்டவன்தான் இந்த அந்தி கிறிஸ்து. அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்றால், அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். தயவு செய்து வேதாகமத்தையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பெருமை, இன்றைக்கும் பெருமை அந்த சாத்தானின் ஆவி. சகோதரனே, இந்த அந்தி கிறிஸ்து அவனுக்கு பெலன் கிடையாது. எப்படி சாத்தானுக்கு பெலன் கிடையாதோ அதே மாதிரி இவனுக்கும் பெலன் கிடையாது. சாமர்த்தியமான பேச்சினால் இவன் எல்லாரையும் மடக்கி விடுவான். அன்றைக்கு ஏவாளை அவன் வஞ்சகத்தினால் அவன் தேவனுக்கு விரோதமாக எழுப்பினது போல், இப்பொழுதும் கடைசி காலங்களிலே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் பயங்கரமாக எழும்புவான். சகோதரனே, சகோதரியே, இந்த வஞ்சகத்தில் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ இந்த காரியங்களை நீ நன்றாக தெரிந்து கொள். அவன் என்ன செய்கிறான் என்பதை நன்றாக அறிந்து கொள். அவன் பிதாக்களின் தேவனை மதியாமல் இருப்பான். நாமோ ஏக தேவனாகிய திருத்துவ தேவனாகிய இயேசுவையும் அவருடைய பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் வணங்குகிறோம். எவனாவது உங்களை இந்த விசுவாசத்தில் இருந்து பிரித்து விடாதபடி ஜாக்கிரதையாய் இருங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சகோதரனே, இதை நீர் விசுவாசித்து கொள்ளும். உடலை அசுத்தத்திற்கு பேணாதிரும். தேவன் ஏற்படுத்திய நல்ல உறவிலே நிலைத்திரும். அனாவசியமான ஓரின சேர்க்கைகளுக்கு விலகியிரும். அந்த ஓரின சேர்க்கைகளிலே இன்பம் காணுவது தேவனை மறுதலிப்பது, மோட்சத்தை புறக்கணிப்பது, நரகத்தை தெரிந்து கொள்வது. அது ஒரு புத்தியீனமான செயல். அதை செய்யாதிரும். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவனுக்கு அடங்கி இருங்கள். பேதுரு சொல்லுகிறாரா, நீங்கள் கர்த்தருடைய கரத்திற்குள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி என்றால் பரலோகத்தில் சேர்க்கும்படி அவருடைய பலத்த கரத்துள் அடங்கி இருங்கள். நீங்கள் அதை செய்யுங்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளுக்கும்
வஞ்சனைகளுக்கும் தப்பித்து கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் அவனுடைய வஞ்சகத்திற்கும் நாங்கள் தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.